3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று அந்நாட்டின் மிக உயரிய விருதை அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி வழங்கினார். தலைநகர் விக்டோரியாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி சிறப்பான வரவேற்பு அளித்தார். செஷல்ஸ் அரசு சார்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். சர்வதேச விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். அப்போது செஷல்ஸ் நாட்டின் மிக உயரிய நீல பிராந்தியத்தின் பாதுகாவலர் என்ற விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி கௌரவித்தார். இதன் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். வேளாண்மை, நிதி, விண்வெளி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் கூட்டாக அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது தமக்கும் இந்திய குடிமக்களுக்கும் கிடைத்த பெருமை என்று குறிப்பிட்டார். இந்திய பெருங்கடல் என்பது ஒரு பகிரப்பட்ட இல்லம் என்றும் அதன் பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவை பகிரப்பட்ட பொறுப்பு என்றும் குறிப்பிட்டார். फ्रेंड्स, मेरी सेशल की यात्रा का संदेश स्पष्ट है। भारत ऐसे हिंद महासागर की कल्पना करता है जहां समुद्री सुरक्षा के साथ आर्थिक समृद्धि भी बढ़े, जहां हमारी साझेदारी आकार नहीं, आपसी सम्मान और विश्वास पर आधारित हो, और जहां हम हर देश के पास पास नहीं, साथ साथ चलें. Our vision is to make Indian Ocean into an ocean of opportunity. Excellency, हमारे संबंधों के पिछले 50 वर्ष गहरे विश्वास और साझा प्रगति के रहे हैं. आने वाले 50 वर्ष इनोवेशन, सस्टेनेबिलिटी और शेयर्ड प्रॉस्पेरिटी के होंगे. தொடர்ந்து பேசிய செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி, பிரதமர் நரேந்திர மோடியுடனான பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை பிரதிபலித்ததாக தெரிவித்தார்.